இங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பாமக இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் இப்படி ஒரு முழக்கம் வருது அப்படின்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடரப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு உட்கருத்தும் அதுல இருக்கு. ஒரு புதிய கூட்டணி வலுவா நம்ம கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, அது மட்டும் இல்லாம பாமக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்தை ரெண்டு தலைவர்களும் வலியுறுத்த சொல்வதற்குடைய அர்த்தமா நீங்க எதை பாக்குறீங்க சார்? அதாவது நாங்கள் இருக்கோன்னு வைங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், எங்களுக்கு எங்கள் தலைவர் வாசன் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளே கூட தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி அவருக்கும் அந்த ஆசைகள் இருக்கலாம், அவங்க தலைமையில் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கள யதார்த்தம் என்பது அவருக்கும் தெரியும். கடந்த கால வரலாறுகளை ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கள யதார்த்தம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் எந்த நிலைமையில் இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து அவர்களுக்கு நீடித்து கொண்டிருக்கும். அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய தலைமையில்தான் அடுத்து கூட்டணி ஆட்சி என்ற தாரக மந்திரமே தமிழகத்தில் முதலாக சொன்னவர் 1999ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அடுத்து வருகின்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்பதை சொன்னவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்பதை அந்த அணியில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆனா பாமக மட்டும் எங்க தலைமையிலான கூட்டணி அமைக்கும்ங்கறத தெளிவாதானே சார் அவங்க தொண்டர்கள் உற்சாகப்படுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாமக தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகணும், அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சு முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் இருக்கணும் அப்படின்னு தானே விருப்பப்படுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை யாரை கைகாட்டுகிறதோ அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்க பாமக தொண்டர்கள் விருப்பப்படுவாங்க. ஏற்கனவே அந்த முயற்சி அவங்க ஈடுபட்டு அதில் தோல்வியை தழுவிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று சுவரொட்டி ஒட்டி அன்புமணி தான் அடுத்த முதலமைச்சர்னு முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்தையும் சந்திச்சாங்க. மக்கள் அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றதை நம்ம கண்கூடா பார்த்தோம். நீங்க சொன்னது தானே சார் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, ஒரு முறை தவறு செய்தால் அடுத்த முறை தவறு செய்வோம் என்று அர்த்தம் இல்லை, இனி புதிய பாதையில் செல்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? புதிய பாதைன்னா இப்ப புதிய பாதையில நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு தாவேகா தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பாதைக்கு போக போறீங்க? உங்க தலைமையில் நீங்க கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோடு வருவதற்கு எந்தெந்த கட்சிகள் தயாராக இருக்கிறது? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ மரியாதைக்குரிய எடப்பாடியார் பலமுறை சொல்றாரு, நாங்க பலமான கூட்டணி அமைப்போம், எங்க தலைமையில தான் நாங்க தான் அடுத்த ஆட்சின்றாரு. ஆனா அவர் சொன்னாலும் கூட தேமுதிகவை தவிர வேற எந்த கட்சி அவரோட போயிருக்கு? அவர் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வரும் என்ற எதிர்பார்ப்புல இருந்தார். கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. திமுக கூட்டணி அப்படியே பலமா அவங்க பொருந்தி இருக்காங்க அங்க. அப்படி இருக்கும்போது அவராலேயே கூட்டணியை பலமா அமைக்கிற வாய்ப்பு சூழ்நிலை அவருக்கு அமையலன்னும் போது எடப்பாடியாருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் எப்படி கூட்டணி அமையும்? யார் வருவா? 2024 முன்னாடி கடந்த தேர்தல்களில் இருந்த மாதிரி 2024 ஒரு மிக முக்கியமான ஒரு முழக்கம் பாமகவுக்கு இருக்கு, ஒரு போக்கஸ் இருக்கு அப்படின்னு ரவீந்திரன் சொல்றாரு. அது வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு. அந்த விவகாரத்தை கையில் எடுக்கும் போது சட்டமன்ற தேர்தல் இங்கிருந்து தான் அதை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருப்பதைத்தான பாமக போக்கஸ் பண்ணோம். நீங்க எடப்பாடியாரே தேர்தலுக்கு முன்னாடி 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று அறிவிச்சாரு. அறிவித்ததற்கு பின்னாடி என்ன பெரிய பலன் வந்துச்சு? ஒன்றும் வரல. ஏன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே இடஒதுக்கீட்டுக்காக பல வன்னிய தலைவர்கள் தங்களை தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். உயிர் தியாகம் செய்துதான் இடஒதுக்கீடையே பிற்பட்டவர்களுக்கு பெற்று இருக்கிறார்கள். அந்த தியாகம் செய்தவர்களுக்கு இதுவரை என்ன நடந்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அதனால 10.5% இதைத்தான் முன்னிலைப்படுத்தி என்று சொன்னால் மற்ற சமுதாயம் எப்படி ஒன்னா வர முடியும் அவங்களுக்கு? புரியுதுங்களா? ஒரு சமுதாய கட்சியாவே அதை மாத்தணும்னு அவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயமும் இருக்கு.
எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 10.5% இடஒதுக்கீடு தான் பிரச்சனைன்னு சொன்னா அப்புறம் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கோரிக்கை வச்சு அவங்க ஒரு முன்னிலைப்படுத்தி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. இப்படி தான் வரும். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பார்கள். தேசிய ஜனநாயக நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எங்களுடைய குறிக்கோள் என்பது 57 ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சி ஆட்சிகளை பார்த்து விட்டோம். ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தால்தான் இனி எதிர்காலத்திலே தவறை தட்டி கேட்க முடியும். தவறு செய்கின்ற அமைச்சர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கின்ற கூட்டணி ஆட்சி தத்துவம் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு சச்சிதானந்தம், இங்க 2026 திமுக கூட்டணி அரசை அகற்றுவது அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான பேசுபொருளா நேற்றைய பொதுக்குழுல பாமக பொதுக்குழுல இருந்தது. அத அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா 2026 நிச்சயம் கூட்டணி ஆட்சி தான், அது பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. திரு ரவீந்திரன் குறிப்பிட்டது போல அவங்களுடைய பிரதான இலக்கு என்பது வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு என்பது. அதுல எப்படி இதை பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? சார், பொதுவா பாமக கூட்டணி ஆட்சிக்கு தலைமை ஏற்கணும்ங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். பட் என்னன்னா பாமக அவங்க நேற்று நடந்த பொதுக்குழுல பிரதானமான விவாதமாக எல்லாரும் பார்த்ததுங்கிறது கூட்டணி ஆட்சி என்பதை தாண்டி அவங்க கட்சிக்குள்ள இளைஞர் சங்க தலைவர் நியமித்ததை தலைவர் அறிவிக்கிறார், நிறுவன தலைவர் அறிவிக்கிறாரு. தலைவர் அதை ஏற்கல. 4 மாசத்துக்கு முன்னால கட்சிக்கு வந்தவங்களை நீங்க எப்படி ஆக்கலாம்னு அவர் சொல்றாரு. நான் அறிவித்ததுதான், நான் தான் தலைவர், நான் சொல்றதை கேட்கறால்தான் கட்சியில இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லா ஊடகங்களையும் நம்ம அதை பார்க்க முடிந்தது. முதல்ல கட்சிக்குள்ள அவங்க கூட்டணி ஏற்படுத்தட்டும், உங்க சொந்த கட்சிக்குள்ள கூட்டணி ஏற்படுத்தட்டும். அதுக்கப்புறம் கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய நிலைப்பாடே பாத்தீங்கன்னா இல்ல, இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல நாங்க எல்லாத்தையும் ஆலோசனை நடத்தி பேசிட்டோம். காரசாரமா சில விவாதம் நடக்குது அப்படின்னா அது கட்சி ஜனநாயக பூர்வமா இருக்குன்னு அர்த்தம். ஐயா எங்களுக்கு எப்பவுமே ஐயா தான் அப்படின்னு அன்புமணி அதை முடிச்சு வச்சுட்டாருல்ல. சார் முடிச்சு வச்சாலும் நான் என்னன்னா இப்ப இந்த கூட்டணியை வச்சுங்க. நீங்க பாமக தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணினா பாஜக கூட்டணி தான் இப்ப. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம பாஜகவுக்கும் பாமக எதிரான அம்சங்கள் அவங்க இப்ப இடஒதுக்கீட்டை வலியுறுத்தக்கூடிய கட்சி பாமக. இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இவங்க 2 பேரும் எப்படி இயல்பாவே கூட்டணி சேர முடியாது. நீங்க ஆனால் இவங்க கூட்டணி இருக்காங்க. இது கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்க போறது வர இவங்க சொந்த கட்டாயம் வெளியே. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சச்சிதானந்தம்,